கையில எதுவுமே பிடிக்க மாட்டேன். கடவுள ராஜேஷ் சார் ஆயுசு ஆரோக்கியம் கொடுத்தா 200 வருஷத்துக்கு இருக்கட்டும். எங்களை பட்டவங்களை எல்லாரும் நல்லபடியா குணப்படும். நான் டாக்டர் ஹீல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பெங்களூர்ல மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க வந்துட்டு மிஸ் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இப்ப ட்ரீட்மெண்ட்காக வந்திருந்தாங்க. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை டயக்னோஸ் பண்ணிருந்தாங்க. எல்லா ஜாயின்ட்ஸ்மே அவங்களுக்கு வலி, நீ பெயின், கை கால்ல, ஷோல்டர் எல்லா இடத்துலயுமே வலி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க. சோ அவங்க எந்த மாதிரி வலியில வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அம்மா உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. உங்க பேர் என்ன? என் பேர் வணக்கம். என் பேர் பார்வதி. ஃபுல்லு உடம்புல ஃபுல்லாவே எனக்கு ரொம்ப வலிச்சிட்டு இருந்தது. கையெல்லாம் மடக்கவே முடியாது. காலையில எழுந்து கட்டில இருந்து கீழே இறங்கி 10 நிமிஷம் நிக்கணும். அதுக்கப்புறம் தான் அடி எடுத்து வைக்க முடியும். அப்படி ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன். ஒரு 6-7 வருஷமா இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். கன்னியாகுமரி, கேரளா, மெட்ராஸ், மைசூர் ஃபுல்லா அங்கேயே எல்லாம் முடிச்சுட்டு பெங்களூர்லயும் ஃபுல்லா முடிச்சாச்சு. ஹாஸ்பிட்டல் எல்லா ஹாஸ்பிட்டலும் பார்த்தாச்சு. பணம் தான் செல்வாச்சு. எனக்கு ஆனாக்கா நோய் ஒண்ணு குணம் ஆகல. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஃபுல்லாவே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்கு நல்லா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எல்லாரும் வாங்க, வந்து நல்லபடியா பாத்துங்க. ரொம்ப ஜனங்க கஷ்டப்படுறது நான் பாத்துருக்கேன். ரொம்ப முட்டி வலி, கை வலி ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஜனங்க. எல்லாரும் வாங்க, ராஜேஷ் சார் பாருங்க, ரொம்ப நல்லா பாக்குறாங்க. இங்க உள்ளவங்களும் எல்லாரும் நல்லபடியா கவனிச்சுக்கிறாங்க. எல்லாரும் வாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேசவே எனக்கு வாய் வரல. உங்களுக்கு எத்தனை வருஷமா இந்த பிரச்சனை இருந்துச்சு? அந்த பிரச்சனை இருக்கும்போது உங்களால எந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்ய முடியல அப்படின்னு சொல்றீங்களா? கையில எதுவுமே தொடப்பம் கூட பிடிக்க முடியாது. இவ்வளவுதான் இருக்கும். அவங்களுக்கு ஃபுல்லா கிரிப்பே ஃபுல்லா பிடிக்க முடியாது. எப்படின்னா அவங்க வேலைக்கு போறாங்க. இப்ப கூட வண்டியில எவ்வளவு வாட்டி 2-3 தடவை வண்டி இப்படி புடிச்சுக்கிறது முடியாம விழுந்துட்டு இருக்காங்க. ஒரு வாட்டி அட்மிஷன் எல்லாம் பண்ணிருக்கோம் கால் எல்லாம். அதனாலயே கொஞ்சம் பஸ்ல எவ்வளவு வாட்டி இப்படி பிடிக்க போயிட்டு இப்படி விழுந்துட்டு இருக்காங்க. அவங்க எவ்வளவு வாட்டி கொஞ்சம் விழுப்பவர்னால அவங்க இன்னைக்கு கூட வேலை வீட்டுல இருந்தாக்க அவங்க இன்னும் சோர்ந்துருவாங்கன்ட்டு வேலைக்கு போறாங்க. ஆயா வேலைக்கு போறாங்க. அங்க பசங்களை பாத்துன்னு இருந்தாலே கொஞ்சம் அவங்களுக்கு இதுவா இருக்கும்ட்டு வேலைக்கு அனுப்பிடுவோம். பட் அவங்களுக்கு அந்த இது இங்க வந்து ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு அவங்க நெக்ஸ்ட் டே சொன்னதே எனக்கு கை ஃபுல்லா மடிக்க முடியல. சந்தோஷம். கையில எதுவுமே பிடிக்க மாட்டேன். பேக மட்டும் இப்படி மாட்டிட்டு போயிடுவேன். எதுவுமே எது கட்சிப்பு கூட நான் சந்தோஷமா பிடிக்கிறேன். அப்படி ஒரு டாக்டர் சொன்னாங்க, சாவர வரைக்கும் உங்களுக்கு குணம் ஆகாது. அது எங்க ஃபேமிலி டாக்டர் தான். நல்லா ஃபேமிலி டாக்டர் அட்மிஷன் பண்ண ஒரு லாஸ்ட் இயர் எல்லாம் அட்மிஷன் பண்ணிருந்தோம். அவங்க கூட அவ்வளவுதான் இது ஃபுல்லா முத்திட்டு இருக்குது. எண்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்குது. அது ஒண்ணுமே பண்ண முடியாது. இருக்கிற வரைக்கும் டேப்லெட் சாப்பிட்டுருங்க. டேப்லெட் சாப்பிட்டா கூட வலி போகுதான்னா இல்ல, வலி இல்ல, வலி போகாது. சும்மா அந்த பெயின் கில்லர்ஸ் எடுத்து சாப்பிடுவாங்க. வலி தாங்க முடியாம தெரியாம சாப்பிட்டுருக்காங்க. எவ்வளவு வாட்டி அது கிட்னிக்கெல்லாம் அஃபெக்ட் ஆகும் சொல்லி கூட நைட்ல எங்களுக்கு தெரியாம சாப்பிட்டுருக்காங்க. உங்களுக்காகவே நாங்க வலி எதுவுமே வைக்க மாட்டோம். மெடிக்கல் ஸ்டோர்ல வந்து திட்டுவாங்க, நல்ல டாக்டர் பாருங்க, நல்ல டாக்டர் பாருங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இதே கடவுள் பண்ணிட்டு இந்த டாக்டர் கிடைச்சிருக்காங்க. நான் அதான் சர்ச் பண்ணி இந்த வாட்டி உங்களுக்கு இது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ல என்னன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கண்ணுலதான் ப்ராப்ளம் வந்தது. கண்ணுல ப்ராப்ளம் வந்ததும் எவ்வளவோ ஆஸ்பத்திரி போயிட்டு கூட கண்ணுக்கு ஒண்ணுமே ஆகலன்னு சொன்னாங்க. ஒரு டாக்டர் தான் ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்தா கண்ணுக்கு எஃபெக்ட் ஆகும்னு சொல்லி அவங்க செக் பண்ணி 6 years பேக் அவங்க தான் செக் பண்ணி இப்படி ஆர்த்ரைட்டிஸ் வந்திருக்குமா, நீ அதை கண்ட்ரோல் பண்ணாம நீங்க கண்ணு சரி பண்ண முடியாதுன்ட்டு கண்ணுக்கு 4-5 ஆபரேஷன் ஆயிருக்கு. ட்ரைனஸ் ஃபுல்லா ட்ரைனஸ், அதுக்கு தண்ணி வர்ற மாதிரி 4 ஆபரேஷன் 2 கண்ணுக்குமே ஆயிருக்கு. அப்படி ஆகி இப்போ கடைசியில இன்னொரு ஆபரேஷன் ஆகணும்னு ஆயிடுச்சு. ஆகிறதுக்கு முன்னாடி அந்த டாக்டர் இது சரியாகுமா, நீங்க எங்கன்னா போயிட்டு நல்ல டாக்டர் பாருங்க, நீங்க இவ்வளவு போல இது வீக் ஆயிடாது. ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்தா கூட நீங்க நல்லா பாத்துங்க, நீங்க சும்மா பெயின் கில்லர் சாப்பிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நான் அப்போதான் எதிர்ச்சியா இந்த வீடியோ உங்களுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி எதனா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு சர்ச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்தது இந்த சரோட வீடியோ தான். அதுல சேம் பர்சன் எங்க சித்தி மாதிரியே இருந்தாங்க. இவங்க சொன்ன மாதிரி அவங்க எப்படி ஆயிருந்தாங்க எனக்கு அப்பவே ட்ரிகர் ஆயிடுச்சு. சேம் இவங்க சொன்ன ப்ராப்ளம் இல்ல, ஆசன்ல இருந்து வந்தேன்ட்டு
இவங்க மாதிரி இருந்தாங்க சேம். நானும் எங்க அம்மா 2 பேருமே பார்த்துட்டு அன்னைக்கு டிசைட் பண்ணி சொன்னானே உங்களுக்கு ஓப்போ எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. நான் எங்கேயுமே வரமாட்டேன், என்ன இப்படியே விட்டுருங்க எங்கேயுமே, ஏன்னா ரொம்ப பக்கம் ஆயுர்வேதிக்கெல்லாம் பாத்துருக்கோம், ரொம்ப பரவிட்டோம், அதனால எங்கேயுமே வரமாட்டேன்னு சொல்லி அவங்களுக்கு 15 days நான் கன்வின்ஸ் பண்ணி இது லாஸ்ட் ஒரு சான்ஸ் கொடு, இது இப்படி ஆகலன்னாக்கா வந்துடலாம், எங்கேயுமே காட்ட மாட்டேங்க, எங்கேயுமே நான் காட்ட மாட்டேன் கூட்டின்னு போயிட்டேன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நீங்க ஹாஸ்பிடல் போயிருப்பீங்க இல்லையா? அங்க போயிட்டு எத்தனை நாளைக்கு கண்டினியூ பண்ணீங்க ட்ரீட்மெண்ட்? இங்க எத்தனை நாளைக்கு முன்னாடி இங்க வந்தீங்க? அவங்க 15 days லாஸ்ட் அக்டோபர்ல கூட அட்மிட், லாஸ்ட் இயர் அக்டோபர் அட்மிஷன் பண்ணிருக்கோம். எதுக்கு வீக்னஸ் லோ பிபி அதுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஆர்த்ரைட்டிஸ் ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியாது, அதுக்கு இருக்கிற வரைக்கும் ஒரு 2-3 டேப்லெட்ஸ் கொடுத்திருந்தாங்க, இது சாப்பிட்டு லைஃப் லாங் டேப்லெட். இது வலி போகுமானா இல்ல வலி போகாது. வின்டர் டைம்ல ஒரு 3 months உங்களுக்கு வலி இருக்கும். சேம் இப்போ ரெய்னி சீசன் வந்தா கூட அது வின்டர் சீசன் தான். ஏன்னா இந்த பெங்களூர் வெதரே வின்டர் மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு. இயர் ஃபுல்லாவே உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். சம்மர்ல கொஞ்சம் தேவையில்ல மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். ஆனா ஓலியே சஃபர் பண்ணுவாங்க அவங்க. அதான் சொல்லுது, இது போகவே போகாது, இப்படியேதான் இருக்கும். ஃபேமிலி டாக்டர் எல்லாருக்குமே காட்டி இருக்கிறோம் நாங்க. அவங்க கிட்ட எங்களுக்கு நல்ல ஒப்பீனியன் இருக்கு. அவங்க சொன்னது ஒன்னேதான், நீங்க ஃபாரின் போனாலும் உங்களுக்கு நல்லா ஆகாது, அது ஒண்ணு எங்களுக்கு தலையில நின்னுச்சு. அவங்க சொல்லிட்டாங்களேன்ட்டு தலையில நின்னுச்சு. இவங்களுக்கு போயிட்டு அந்த லோ பிபிக்கு அந்த இப்படி சுஸ்தாயிருவாங்களே, அதுக்குதான் நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி அட்மிஷன் பண்ணி வந்திருந்தோம். எல்லாருமே சொன்னது இதுதான், உங்களுக்கு அது ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஆகாதுன்ட்டுதான் அது ஒன்னேதான் சொன்னது. அங்க இங்க வந்து ஃபர்ஸ்ட் டே ஒரு நாளைக்கு வந்து அன்னைக்கு அவங்க நல்ல ஹோப் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஹோப் இல்ல, நான் சொன்னேன் உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. எனக்கு அந்த வீடியோ பார்த்து நம்பிக்கை வந்தது, உங்களுக்கு காட்டினா கூட உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. அவங்க கிட்ட பேசின மேல நம்பினாங்க. அவங்க டாக்டருக்கு நம்பிக்கை வைங்க, 100% நான் கேரண்டி தரேன். 5 நாளைக்கு உங்களுக்கு குணம் ஆகும். 5 நாளைக்குள்ள உங்களுக்கு 90% நான் அஷூரன்ஸ் தரேன். 90% ஆகும். அப்புறமா உங்க டயட் பொறுத்துதான் இருக்கு ஆகுன்ற. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே நாங்க இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு போனோமே, அன்னைக்கு நெக்ஸ்ட் டே ரிசல்ட் இவங்க வந்து சொன்னது டாக்டர் கிட்ட, அவங்க அதான் உங்களுக்கு 10% தான் கம்மியா இருக்குது, நீங்க சொல்ற ரிசல்ட் 90% கம்மியா வரது ஃபுல்லா வாசியம். அது உங்களுக்கு அந்த அளவுக்கு சந்தோஷம். தூக்க முடியாது தலை வர மாட்டாங்க. என் பசங்க தான் எனக்கு தலைவர் ஜல்பட்டு கீழே உட்கார முடியுமா? கீழே உட்கார முடியாது. இப்போ உட்கார மாதிரி இருக்குது. கட்டில கூட இப்படி உட்காரணும், இப்படி கட்டில இப்படி உட்கார்றேன். ஆனா இப்படி முடியாது. முன்னாடி இப்படி உட்கார கை தூக்கி காட்ட முடியுமா? இப்போ முன்னாடி இப்படி கை தூக்க முடியாது இருந்துச்சு, இப்ப ஃபுல்லாவே ஃபுல்லா பெண்ட் பண்றீங்க. நடக்கிறதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. அப்ப நாங்க ஃபர்ஸ்ட் வரணும், எனக்கு இப்படி ஊன் வந்துதான் ஆயிடுச்சு. இப்படிதான் வந்தா பயமா இருந்தது. இப்படி வளைஞ்சிட்டு இப்படிதான் வந்தேன். ரொம்ப சந்தோஷம். ஏதோ என்னாட்ட எல்லாருமே 5 daysல இந்த மாதிரி ரிசல்ட் அன்பிலீவபிள் ஆக்சுவலி. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க டாக்டர் ராகேஷ் சார் வந்துட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ வச்சு, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸால இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பேஷண்ட்ஸ் கிட்ட இருந்து எங்களுக்கு இப்படி ஒரு ஃபீட்பேக் கிடைக்குது அப்படின்னும் போது ரொம்பவே சந்தோஷம் எங்களுக்கும். நாங்க என்ன வேலை செய்யறோம் அப்படின்றது எங்களுக்கு ஆக்சுவலா ஒரு சாட்டிஸ்பாக்சன். உங்க முகத்துல இப்படி ஒரு சந்தோஷம். கடவுள ராகேஷ் சார் ஆயுசு ஆரோக்கியம் கொடுத்தா 200 வருஷத்துக்கு இருக்கட்டும். எங்களை பட்டவங்களை எல்லாரும் நல்லபடியா குணப்படுத்தட்டும். இப்போ யூடியூப் பாக்குறவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க? இல்ல, இது யூடியூப்ல ஆக்சுவலி சும்மா ரொம்ப இதுக்கு ரிலேட்டிவ பார்த்தா ரொம்ப வந்தாக்குள்ள அவங்க சொல்றது இதுதான், இது இருக்கோ சும்மா டேப்லெட் சாப்பிட்டு இருங்கோ, இல்ல நாங்க குணப்படுத்துவோம்னு சொன்னா கூட அங்க போனா அவங்களோட இது வேற மாதிரியாவே இருக்கும். இது ஆக்சுவலா அந்த ரிப்போர்ட் பார்த்துட்டாலே தெரியும் 10% கூட இருக்குன்னு, உங்களுக்கு 80 தாண்டிட்டு இருக்கு. அதை பார்த்தாலே அவங்க சொல்லிடுவாங்க இது ஆவாதுன்ட்டு சொல்லுவாங்க. ஆனா எங்க ரிப்போர்ட் எல்லாம் அங்க பார்த்தா கூட அதை சைட்ல வச்சுட்டு இதுக்கு நாங்க நல்ல இதனால நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். வயிறுங்க எவ்வளவு இருந்தாலும், எனிமீஸ் எவ்வளவு இருந்தாலும் நாங்க நல்ல விதமா அதை பார்த்தாக்கா அது நல்லா ஓட்டிடலான்றது அந்த ஒரு இது தாட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. சரி, ரொம்ப நன்றி. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கு. எனக்காக ஒரு 10 அங்க நடந்து காட்ட முடியுமா? முன்னாடி எந்த கைய ஃபுல்லா தூக்கலாம். ஓகே, முன்னாடி எப்படி நடக்கிறது? இப்படிதான் வந்தேன்.
இப்படி இட்டேன்னா ஓகே இப்படி இப்படிதான் வந்தீங்க. வந்தேன் நானு ஓகே, முன்னாடி. ஓகே. இப்போ நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க. வந்து ஃபுல்லா வேகமா ஒரு வாட்டி நடந்து காட்டுறீங்களா வெளியில காரிடார்ல? ஏன்னா நம்ம கீழே உக்காந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் வாங்க.